சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் வீட்டிற்கு வந்த மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 9 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் பல நபர்களும் பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணையுங்கள், அவரது தேவை அவசியம், வெற்றி என்பது பன்னீர்செல்வத்தால் மட்டுமல்ல, அவர் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் அதிமுக வெற்றி அடையும். அதாவது 2011 தேமுதிகவின் கூட்டணி அவசியம் என்று நிர்வாகிகளது கட்டாயத்தின் அடிப்படையில்தான் ஜெயலலிதா அவர்கள் தேமுதிகவின் கூட்டணிக்கு உடன்பட்டார். ஆனால் அந்த கூட்டணியில் அவருக்கு முழுமையான சம்மதம் கிடையாது. ஆனால் தேமுதிகவின் கூட்டணி இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறி வந்ததன் அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். காரணம், தொண்டர்கள்தான் அதிமுகவின் தூண்கள், அதை ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய விருப்பத்திற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக அதிமுகவை சொந்தம் கொண்டாட நினைப்பது சரியா? மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட இப்படி இருந்திருக்க மாட்டார். பன்னீர்செல்வம் அவர்களை நியமித்தது யார்? அவருக்கு முழுமையான அங்கீகாரம் கொடுத்தது யார்? இதையெல்லாம் ஏன் எடப்பாடி மறந்துவிட்டார்? அதிமுகவின் துரோகி என்று எடப்பாடி பன்னீர்செல்வத்தை கூறுகிறார். அப்படி அவர் என்ன தவறு செய்தார் என்பதை எடப்பாடியால் கூற முடியுமா? ஏன் இவ்வாறு ஒட்டுமொத்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தின் மீது இவ்வாறான பொய்களை புகட்டுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களையும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகிகளும் செயலாளர்களும் பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கே சென்று ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள். ஒன்று, பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும், அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய கட்சியில் மாவட்ட நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் தொண்டர்களும் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொள்வார்கள். இது அதிமுகவிற்குத்தான் பின்னடைவை ஏற்படுத்தும். தேர்தல் உத்தரவிற்காக காத்து கொண்டிருக்கிறார் OPS. தேர்தல் உத்தரவானது இரட்டை இலை சின்னத்தின் முழுமையான உத்தரவாகும். அதை தொடர்ந்துதான் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இறுதியாகும் என்றும் கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கூறுவது சரியா, எடப்பாடி கூறுவது சரியா என்பதை கூறுங்கள்.